விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அரசு ஊழியர் வீட்டில் 30 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த முன்னாள் ஆயுதப்படை காவலர் சிக்கியிருக்கிறார். முன்னாள் ராணுவ வீரருடன் கூட்டணி போட்டு முன்னாள் காவலர் அரங்கேற்றிய திருட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டியில் அழகர்சாமி நகரில் குடியிருந்து வருபவர் சுப்புராஜ். இவரது மனைவி ஆண்டாள் தேவி. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இவர்களது வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து காரியாபட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து சம்பவ இடத்தில் தீவிரமாக சோதனை செய்தனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். இதில் வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் கணேசன் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவரை கடந்த 10 நாட்களுக்கு முன் கைது செய்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பத்ராயிருப்பைச் சேர்ந்த முன்னாள் ஆயுதப்படை காவலர் கண்ணன் குமார் என்பவருடன் சேர்ந்து கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். பணி நீக்கம் செய்யப்பட்ட இந்த கண்ணன் குமார் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கண்ணன் குமாரை 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். சென்னையில் வைத்து அவரை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கண்ணன் குமார் வேறு ஏதேனும் குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.